ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இன்ஷாட் ப்ரோ வெர்ஷன் வேணும். என்கிட்ட இருக்கிறது வந்து நியூ வெர்ஷன் இல்லை, கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். ஆனால் அதுவே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கொலாஜில் போயிட்டு இதில் கிரிட்டுக்கு கீழே ஒன்று இருக்கும் பாருங்கள், செகண்ட் ஒன். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏஐ பிளெண்டு. இதில் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஃபோட்டோவை இந்த மாதிரி 3 டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. லே அவுட்டில் செகண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரேஷியோ வந்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. தென் பிளெண்ட் இருக்குது பாருங்கள், பிளெண்டில் வந்துட்டு நம்ம வந்து அந்த எஃபெக்டெல்லாம் வர மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நீங்கள் அதை வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஹார்ட்டு, ஸ்டார், அந்த மாதிரி ஸ்டார், ட்ரீமி, ஃப்ராஸ்டட் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலாகவும் விட்டுக்கோங்க. தென் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இல்லைனா நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். வீடியோலேருந்து டைரெக்டாக சாங் செலக்ட் ஆகிரும். ஸோ சாங் எவ்வளோ தூரமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆடியோ இமேஜ் ரெண்டும் கரெக்டாக சிங்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூகுள்லேருந்து கூட காப்பி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட் வீடியோ. ஸோ போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும், என்ன போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபாண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அனிமேஷன் அப்படித்தான். அனிமேஷன் பார்த்திங்கன்னா நான் பேசிக் தான் வச்சுருப்பேன். ஸோ பேசிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மேலே இருக்கும் பாருங்கள், அதுதான். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், ஆரோ, டவுன் ஆரோ தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவுட் அனிமேஷன் வேறு வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுலேயே அப் ஆரோ வச்சிட்டிங்கன்னா அது மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் அதில் பேசிக் வச்சுட்டேன், இந்த ஃபேட் ஆகும்ல அது வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ என் வரல கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அனிமேஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இமேஜுக்கான எஃபெக்டும் அந்த ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2-3 வீடியோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ எது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணதில் வந்துட்டு நான் வந்துட்டு எடிட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எடிட் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணிங்கன்னா அந்த எடிட் போயிட்டு அந்த இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க, இல்லை அதை அப்படியே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாமே டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளோ ஆகும்ல, அந்த ஃப்ளோ எஃபெக்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து எஃபெக்டில் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இதில் பாருங்கள், ஷேக் இருக்குது பாருங்கள், ஷேக்கு பக்கத்தில் வைப்ரேட்டில் வந்து ஃப்ளோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த லெவலில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து வீடியோ என் வரல கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ஷாட் புது வெர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேலே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும்.
இப்போ பாருங்கள், நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அது பின்னாடி பாருங்கள். ஸோ இன்டர்வல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வேல்யூக்கு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து தெரியும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு அந்த ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு இமேஜ் மட்டும் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுலேயே வந்து நீங்கள் 2-3 இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகிற இடத்துல இந்த வீடியோ இருக்குல்ல, ஓவர்லே வீடியோ, அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். இப்போ பாருங்கள், நான் இந்த எஃபெக்டில் எடிட் போயிட்டு ஒயிட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வேல்யூ வந்துட்டு குறைச்சிருப்பேன். இப்போ அதான் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வேறு எந்த விஷயமே இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் போய்ட்டு அந்த இமேஜுக்கான ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணுறனால பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அப்படின்னு எனக்கு வந்துட்டு எடிட்டிங் நேம் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடிட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.